அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ பதிவில் எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த ஸ்பிரிச்சுவலாக நம்ம ட்ராவல் பண்ணும்போது எதற்காக இந்த ஸ்பிரிச்சுவலாக ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னக்கூடிய ஒரு கேள்வியை அடிப்படையில் வச்சோம் அப்படின்னா, நான் பிறவா பெருநிலையை அடையணும், நான் அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் பிறக்கவே கூடாது, நான் அப்படியே போய் இறைவனுடன் ஒன்றரை கலந்துடணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நம்ம பேசிகிட்டே இருப்போம். ஆனால் இந்த பிறப்பு என்பது ஏன் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்ப்போம். எதற்காக இந்த ஒரு பிறப்பு கொடுக்கப்படுது, அப்படி இந்த பிறப்பை அறுக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். கிருஷ்ணரோட உபதேசத்திலிருந்தும் சில விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கிருஷ்ணரோட உபதேசத்தை நீங்கள் எடுத்து வச்சு கேட்டிங்க அப்படின்னா, ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தை நீங்கள் டீகோட் பண்ணணும் அவர் சொன்ன ஒரு விஷயத்துலேருந்து. அதாவது இந்த பிறப்பு என்பது உனக்கு ஏன் கொடுக்கப்படுது அப்படின்னா, அந்த கர்மத்தினால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் கிடையாது, அந்த கர்மத்தின் பின்னாடி இருக்கக்கூடிய ஆசைகளே காரணம் அப்படின்னு சொல்லுவார். இதை நீங்கள் நல்லா கவனிக்கணும். அதனால தான் என்ன சொன்னாங்க அப்படின்னா, வருவதை கண்டு மயங்காமலும் போவதை கண்டு கலங்காமலும் எவன் ஒருவன் சமநிலையோடு இருக்கின்றானோ அவனை துன்பம் என்பது அணுகாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ அதே மேட்டர் தான் இங்கேயுமே வரும் பாருங்கள். அப்போது இந்த ஆசைகள் தான் இந்த பிறப்பிற்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. துன்பம் அப்படின்றது ஏன் விளையுது அப்படின்னா, ஆசையினால் விளையுது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம். அப்போது நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு போகும்போது அந்த இடத்துல உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியாமல் நீங்கள் அந்த இடத்துல தோல்வி அடையிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மனநிலை வரும்னா, ஏதாவது பண்ணி சக்ஸஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அந்த வேதனைப்படக்கூடிய மனம் இருக்கு இல்லையா, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது பண்ணியாவது பெரிய ஆளாக வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை செய்கிறதுக்கு தூண்டும். அதே மாதிரி என்ன சொல்கிறார் அப்படின்னா, சப்போஸ் நீ அதில் வெற்றி பெற்றுட்ட அப்படின்னா இன்னும் இந்த உலகத்தையே ஆள்ற அளவுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மனம் யோசிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது தோல்வி அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் அடைஞ்சாலுமே இந்த தோல்வியை நான் எப்படி வெல்வது அப்படின்றதுக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் அடுத்து ஒரு ஸ்டெப் எடுப்பீங்க. ஜெயிச்சிட்டாலுமே இதை விட எப்படி இன்னும் ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு போகிறது அப்படின்றதுக்காக இன்னொரு ஸ்டெப் எடுப்பீங்க. அப்போது இந்த ஆசை அப்படின்னக்கூடிய ஒரு விஷயம் தான் உங்களை இந்த பிறப்புல இருந்து மீள முடியாமல் மீள விடாமல் உங்களை மாட்டி வைக்குது அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பார். அப்போ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இப்போது இந்த தோல்வியை கண்டு பயப்படாமலும் இந்த வெற்றியை கண்டு ரொம்ப மெச்சி போகாமலும் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை அணுகிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு கடைசியாக நிலைப்பது என்ன அப்படின்னு கேட்பார். சுகமாக இருக்குமா இல்லை துக்கமாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக எதை பற்றின ஒரு கவலையும் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல சுகம்தான் மிஞ்சும். ஆசை, இச்சை, விருப்பம், பேரவா இவை அனைத்தும் மனிதனை வேரோடு சாய்க்க வல்லவை, சக்தி வாய்ந்தவை. 8 திக்கையும் வென்றவர் உண்டு, விண்ணையும் மண்ணையும் ஆண்டவர் உண்டு, ஆனால் ஆசை வென்றவர் அண்டத்தில் இல்லை. உண்மையில் மனிதனோடு தொடர்புடையது கர்மங்கள் அல்ல, அந்த கர்மங்களோடு சம்பந்தப்பட்ட ஆசைகளே ஆகும். எவ்வாறு மாதவா? நிகழும் இந்த யுத்தத்தில் நீ வெற்றி மீது ஆசை கொண்டு தோல்வியை தழுவினால் அளப்பரிய வேதனை அகத்தை சூழும். அந்த வேதனை உன்னை ஏனைய காரியங்களை செய்ய தூண்டும். ஆதலால் நீ மறுஜென்மம் எடுப்பாய். ஒருவேளை போரில் வெற்றி பெற்றால் உன்னில் அகங்காரம் ஓங்கும். அந்த அகங்காரம் உன்னில் அகிலத்தை வெல்லும் ஆசையை தூண்டும். ஆதலால் படுகொலைகளைச் செய்வாய், பாவக் கடல்தனில் மூழ்குவாய். சிந்தித்துப் பார், ஒருவேளை நடக்கும் யுத்தத்தில் வெற்றியின் மோகமோ தோல்வியின் பயமோ இல்லாதிருந்தால் யுத்தத்தின் இறுதியில் நீ பெறுவது சுகமா இல்லை துக்கமா பார்த்தா? அப்போது நீங்கள் நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல ரொம்ப ஆழமாக யோசிச்சிங்கன்னா தான் இந்த ஒரு விஷயம் புரியும். ஒரு விஷயத்திற்கு பின்னாடியும் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, செயல்களுக்கு பின்னால் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, உங்களோட மனநிலையில் என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணியிருக்கீங்கன்றது தான். இப்போ இந்த மனநிலையில் இது எனக்கு வேணும்னு சொல்லி கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷத்தை கிடைக்கும்போது சந்தோஷத்தை கொடுக்கும். இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இருக்கும்போது சப்போஸ் அது கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஒரே ஒரு விஷயத்துக்கு 2 விதமான ஒரு நிலை நடக்கும்போதும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. அப்போது அந்த சந்தோஷம் கொடுக்குறது எங்கேருந்து கொடுக்குது அப்படின்னா, நீங்கள் எந்த மாதிரியான நிலை வேணும்னு நீங்கள் நினச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்தாற் போல் சந்தோஷத்தை கொடுக்குது. இப்போ அடிப்படையில் எல்லா சித்தர்களும் சொன்னது என்ன அப்படின்னா, ஆசையே துன்பத்திற்கு காரணம், இந்த ஆசை தான் மீண்டும் மீண்டும் உங்களை பிறப்பெடுக்க வைக்குது அப்படின்னு சொல்லி எல்லா விஷயமும் சொல்லப்படுது. இதுக்கு முன்னாடியே நான் அழைக்கிறான் மாதன் யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன்.
ஆசை தான் எல்லாத்துக்குமான பிரச்சனையா அப்படின்னா இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அப்போ அதில் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, எல்லா ஆசைகளும் பிரச்சனை இல்லை. அந்த ஆசை அப்படின்னக்கூடிய ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் மாட்டி இது எனக்கு நடக்கலைன்னா சந்தோஷம் இல்லைன்னு நீங்கள் எப்போ ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்போ தான் அது பிரச்சனையாக மாறுதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இதுவுமே வந்து சேம் தான். அப்போ என்னென்னா, செயல் செய்கிறோம், செயல் செஞ்சதுக்கப்புறம் நடக்க வேண்டிய அந்த ரிசல்ட்டுன்றது வந்து இறைவன்கிட்ட இருக்குன்னு சொல்லி நான் ஒரு வீடியோலையும் நான் சொல்கிறதுக்கான காரணம் அதுதான். எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, கடமையை செய் பலனை எதிர்பாராதே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு கடமையை செஞ்சுட்டீங்க, அதோட பலனை எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஆசை ஒன்று உண்டாக ஆரம்பிக்குது. இப்போ அந்த ஆசை கிடைக்கலனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துட்டிங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஆனால் இந்த ஆசை கிடைக்காதப்போ, இந்த ஒரு விஷயத்தை நான் ஆசைப்பட்டேன், அது எனக்கு கிடைக்காதப்போ எனக்கு ஒரு துன்பம் விளையுது அப்படின்னா, மீண்டும் இந்த ஆசையினால் ஏற்பட்ட இந்த ஒரு விளைவு மீண்டும் இதை அனுபவிப்பதற்காகவே மீண்டும் இந்த பிறப்பு என்பது கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்போது இப்போ ஒரு விஷயத்தை நான் இங்கே அடையணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன், நான் ஒரு மிகப்பெரிய ஒரு செஸ் பிளேயர் ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன். இப்போ அது ஆக முடியல அப்படின்னா மீண்டும் மீண்டும் அந்த ஒரு விஷயத்துக்காக நான் போராடிக்கிட்டே இருப்பேன். இப்போ கடைசியில் உங்களோட அந்த ஆசை நிறைவேறாமல் முடிஞ்சிருச்சு, இந்த ஜென்மமே முடிஞ்சிருச்சு அப்படின்னா மீண்டும் இந்த ஆசையை நிறைவேற்றுவதற்காக இந்த பிறப்பு என்பது கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி கீதை உபதேசத்தில் சொல்லப்படுது. கிருஷ்ணர் வந்து உபதேசிக்கிறார். அதே மாதிரி ஒரு முருகர் பாடல் ஒன்று உண்டு, ஆறுபடை வீடும் அருள் வழங்கும் முருகான்னு சொல்லக்கூடிய ஒரு முருகர் பாடல். அதில் ஒரு லைன் ஒன்று அழகாக வரும். என்ன அப்படின்னா, ஆசை என்னும் தூண்டிலே மாட்டிக்கொண்ட என் மனதை இதமாக மீட்ட முருகா. ஆசை என்னும் தூண்டிலே, அதாவது ஆசை என்னும் தூண்டில்ல என்னோட மனம் மாட்டிக்கிச்சு, அதை நீ இதமாக மீட்டுட்ட அப்படின்னு சொல்லி அந்த முருகரை வந்து அங்கே வர்ணிப்பாங்க. ஆசை என்னும் தூண்டிலே மாட்டிக்கொண்ட என் மனதை இதமாக மீட்ட முருகா, மோகம் என்னும் தீச்சுழலில் முங்கிவிட இருந்த என்னை முழுதாக காத்த இறைவா. அந்த மோகம் என்னக்கூடிய அந்த ஒரு தீ சுழலில் வந்து நான் மாட்டி இருந்திருப்பேன், நீ என்னை வந்து காப்பாற்றிட்ட அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்போ என்னென்னா, இந்த இடத்துல மனம் தான் ஒரு மேஜர் ரோலே ப்ளே பண்ணுது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க, எல்லா விஷயத்துக்கும் அடிப்படை இந்த மனம் தான். இந்த மனதை நீங்கள் கொஞ்சம் கவனிக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே இது எப்படி ப்ளே பண்ணுது, எதனால் இந்த ஒரு விஷயம் உருவாகுதுன்னு கூடிய எல்லா விஷயத்தையும் உங்களால் பிடிச்சிட முடியும். ஸோ ஒரு பிறப்பும் ஏற்படுவதற்கான காரணமே என்ன அப்படின்னா இந்த ஆசை அப்படின்னக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்போ இந்த ஆசையை நான் எப்படி கையாள்வது அப்படின்னக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த நிலை எப்போ தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, நீங்கள் எப்போ தவம் செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ, எப்போ வந்து நீங்கள் தானம் செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ, எப்போ நீங்கள் வந்து இந்த தர்மத்தின் படி நீங்கள் நடக்க ஆரம்பிக்கிறீங்களோ, இது எல்லாமே உங்களுக்கு புரிய வரும். மெயினாக இந்த தியானம் செய்யும்போது கவனமாக இருக்கும்போது ஒன்றும் அதுவே உங்களுக்கு டீச் பண்ணும். ஸோ இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு ரகசியம். எல்லா விஷயத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. கொஞ்சம் ஆழமாக திங்க் பண்ணி பார்த்தோன்னா எல்லா விஷயமும் நம்மளுக்கே புரியும். ஸோ மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோ பதிவில் சந்திக்கிறேன். நன்றிகள், வணக்கம் சார். வணக்கம். ஆல்ரெடி நான் ஏற்கனவே உங்ககிட்ட வந்து என்னோட திதி தேவதை ஃபோட்டோவும் என் ஒய்ஃபுக்கும் வாங்கியிருக்கேன் சார். ப்ளஸ் எனக்கு வந்து இந்த கேட்ரிங் பிஸ்னஸ் இது பண்ணுறதுக்காக சந்திரன் மூலிகை அந்த இது நீங்கள் எனக்கு பண்ணி கொடுத்துருந்தீங்க, பூஜை பண்ணி, அது வாங்கியிருக்கேன். அது இப்போ நல்லா எனக்கு பாசிட்டிவாக இருக்குது சார். இப்போ நான் கொஞ்சம் ரியல் எஸ்டேட்டில் லேண்ட் பிஸ்னஸ் மலையில் கொடைக்கானல் தாண்டிக்கூடிய அந்த பக்கம் கொஞ்சம் பார்த்துட்ருக்கேன் சார். அது அந்த மாதிரி உள்ளதுக்கு எனக்கு அந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்க்கு எதுவும் நம்ம அந்த மாதிரி அந்த மூலிகை எதுவும் ப்ரேயர் பண்ணி கொடுக்க முடியுமா சார் எனக்கு கொஞ்சம்?